دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا من تفجرت الأنهار نابعة من إصبعه فروى الجيش بالمدد إني إذا مسني ليم يروعني أقول يا سيد السادات يا سندي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم وإياي أولا بتقوى الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا آمنا بالله صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم من تواضع لله يرفعه الله أو كما قال عليه الصلاة والتسليم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த குர்ஆன் நபியின் 15ஆம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவின் 9ஆம் நாள் மஜ்லிஸை அழகுபடுத்தியிருக்கும் ஜாமியாவின் அழகுமிகு முதல்வர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கும் ஜாமியாவின் உஸ்தாதுமார்களே, சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கனிய சிறார்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, சலாம் சொல்லப்பட்டால் இதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக என்னுடைய இன்றைய சிறப்புரைக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் ரசூலுடைய அன்பின் அடிப்படையில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அன்பை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக இங்கே நாம் வந்துருமோ, உறக்கத்தினுடைய நேரம், கலைப்பினுடைய நேரம், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ் ரசூலுடைய அவர்கள் கைப்பற்றினார்கள், பொன்னை அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகள், அவர்களின் உபதேசங்கள் அவர்களின் காலத்திலேயே அது அழிந்து போனது, இல்லை என்றால் அவருடைய காலத்திற்கு பின்னால் முடிந்து போனது. ஒரு காலத்தில் லெனினுடைய கம்யூனிசம் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. ஆனால் இன்று
அந்த கம்யூனிச கட்சியில் உள்ளவர்களே அந்த கம்யூனிசத்தை ரசிப்பதில்லை. ஒவ்வொரு காலத்திலும் வந்த தலைவர்கள் எழுச்சியான வார்த்தைகளை சொன்னார்கள், அந்த நேரத்தில் ரசித்தார்கள், பின்னர் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் மட்டும்தான், அவர்களின் போதனைகள் மட்டும்தான், அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் மட்டும்தான் 1500 ஆண்டுகளை வெற்றிகரமாக அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கியாமத் வரை அது நடந்து கொண்டிருக்கும். காரணம், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனங்களை கைப்பற்றினார்கள், மனித உள்ளங்களை கைப்பற்றினார்கள், அதில் அமர்ந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். தன்னுடைய அழகான அணுகுமுறையாலும் தன்னுடைய அறிவார்ந்த அணுகுமுறையாலும், நோட் திஸ் பாயிண்ட், தன்னுடைய அழகான அணுகுமுறையாலும் தன்னுடைய அறிவார்ந்த அணுகுமுறையாலும் அவர்கள் மக்களின் உள்ளங்களை கவர்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள், அவைகளை மிக அற்புதமாக கையாண்டார்கள். சிக்கலான விஷயம், சென்சிட்டிவான காரியம், கொஞ்சம் அதிலே நாம் அசந்து விட்டாலும் பிரச்சனை பெரியதாக ஆகிவிடும், கலவரங்கள் வந்து விடலாம், சண்டைகள் தோன்றிவிடலாம். இதுபோல சந்தர்ப்பத்தில் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார்ந்த அணுகுமுறையை கொண்டு அதை தீர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். வரலாற்றின் நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம். எனக்கு தரப்பட்ட தலைப்பும் அறிவார்ந்த அணுகுமுறையால் அவர்கள் ஹுதைபியா என்கிற அந்த ஒப்பந்த நிகழ்வை எப்படி அணுகினார்கள் என்பதாக எனக்கு தலைப்பு தரப்பட்டுள்ளது. ஹுதைபியாவினுடைய தத்துவங்கள். மேலான பெரியவர்களே, நம்முடைய ஜாமியாவுடைய ஸ்பெஷாலிட்டி 15 ஆண்டுகளாக நாம் சீரத்தை முன்வைத்துதான் தலைப்புகளை தந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய பேச்சாளர்களும் தங்களுடைய அந்த பேச்சில சீரத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு வாழ்க்கையில் உண்டான படிப்பினைகளை எடுத்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில இன்று நாம் கொஞ்ச நேரம் ஹுதைபியாவினுடைய அந்த ஒப்பந்தத்தை கொஞ்சம் காதில் வாங்கிக் கொள்வோம். வரலாற்றை, அந்த வரலாற்றை நாம் கேட்கிற போதே அதற்குள்ளால் ஒளிந்திருக்கும் சில பாடங்களையும் சில படிப்பினைகளையும் புரிந்து கொள்வோம். இறுதியாக கடைசி 10 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தை ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றி என்று சொல்லுகிறானே, அது எந்த வகையில் தெளிவான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முடிப்போம். மேலான பெரியவர்களே, ஹிஜ்ரத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில ஏறத்தாழ போர்களுடைய காட்சிகள் தோன்றிவிட்டது. பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், அதை அடுத்து ஹந்தக்கினுடைய போர் என்பதாக ஒரு சில போர்கள் நடந்தது. அதிலே உஹதை தவிர எல்லா போர்களிலும் காபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு தோல்வியே வந்தது. அந்த தோல்வியினவர்கள் துவண்டு போனார்கள். மேலும் மேலும் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய தூதராகி முஹம்மது ரசூலுல்லாஹின் மீதும் அவர்களுக்கு கோபமும் பகைமையும் வளர்ந்து கொண்டே வந்தது. உஹதுக்கு பிறகு, உஹதினுடைய யுத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அடுத்த கட்டமான போர் ஹந்தக். அந்த போரிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான உதவியை கொண்டு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். காற்றை அனுப்பி, காற்றின் மூலமாக அந்த எதிரிகள் அவர்கள் அப்படியே விரண்டோடுகிறார்கள். அது அவர்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவில் பட்ட கஷ்டங்கள், மதீனாவில் வந்து ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட இந்த சிரமங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் முடிவு கட்டும் விதமாக இப்பொழுது முஸ்லிம்களுக்கு விடியல், வெளிச்ச காலத்தை அல்லாஹ் தர விரும்புகிறான். அப்படி தர விரும்புகிற போது போர்க்களங்களில் வெற்றியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்தான். ஹிஜ்ரி 6 கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு ஒன்றை கண்டார்கள். என்ன கனவு? அவர்களும் அவர்களின் தோழர்களும் மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைகிறார்கள். அங்கே தவாஃப்களை செய்துவிட்டு தலைமுடிகளை கலைகிறார்கள் என்பது போன்று கனவு ஒன்றை கண்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக நபிமார்களின் கனவு என்பது வஹி, அதை அவர்கள் அமல்படுத்த வேண்டும். சையதுனா கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தன் மகனார் இஸ்மாயிலை அறுப்பது போல கண்டார்கள். அந்த கண்ட கனவை அவர்கள் மெய்ப்படுத்த முன் வந்தார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டு ஆட்டை மேலிருந்து இறக்கினான். அப்போ நபிமார்களின் கனவு என்பது வகையாக நாம் பார்க்கிறோம்.
மூமின்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவை கொடுத்திருக்கிறான். நல்ல கனவுகள் என்றும் கெட்ட கனவுகள் என்றும் இரண்டு விதமான கனவுகள். அதுவே நல்ல கனவு என்பது அது நபித்துவத்தினுடைய பாகங்களின் பகுதிகளில் ஒன்று. கெட்ட கனவு என்பது ஷைத்தானுடைய வஸ்வசாக்களில் ஒன்று. நல்ல கனவுகளை கண்டால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு அதை அப்படியே விட்டுட வேண்டும். நம்ம நல்ல கனவு கண்டிருக்கிறோமே, யாரையாவது சொல்லணுமே என்று நாம் வேகமாக சென்று கொண்டிருக்க கூடாது. கனவை இன்னொருத்தரிடத்தில் சொல்வதில் ஆர்வம் காட்டக்கூடாது. காரணம், அவர் சொல்லுகிற விளக்கம் தான் அது அப்படியே மெய்யா நடைபெறும். நம்ம யாரிடத்தில் போய் சொல்கிறோம், சில சமயத்துல பதட்டத்துல நமக்கு பிரியமில்லாத நபரிடத்திலே சொல்லிவிடலாம். அவர் நம்ம மேல உள்ள கோபத்தில் அவரு விளக்கத்தை படார் என்று சொல்ல அதுவே நடந்துச்சுன்னு வைக்கல, இவற்றை போய் நம்ம சொன்னமேனு யோசிப்போம். அப்ப கனவை பொறுத்தவரை மேலான பெரியவர்களே, கனவை பொறுத்தவரை நல்ல கனவுகளை கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விட வேண்டும். இல்ல மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, யாரையாவது சொல்லது போல இருக்குன்னா அறிவாளிகளிடத்தில் சொல்லுங்கள், ஆலிம்களிடத்தில் சொல்லுங்கள். இல்லை என்றால் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லுங்க. இந்த ரெண்டை தவிர மூணாவது ஆப்ஷன் இல்லை. நல்ல கனவை சொல்வதற்கு மூணாவது ஆப்ஷன் இல்லவே இல்லை. யார்த்தையாவது சொல்லிக்கிட்டு நாம பிறகு நம்ம சிரமப்பட்டு கூடாது. தீய கனவை கண்டால் என்ன செய்வது? ஷைத்தானுடைய வஸ்வசாத்தா என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். எந்த திசையில படுத்திருக்கிறோமோ அந்த திசைக்கு எதிர் திசையில நாம் கொஞ்சம் உமிழ்வது போல துப்புவது போல சைக்கிள் செஞ்சுட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எதிர்த்து உட்கார்ந்து உது செஞ்சுட்டு ஓதிட்டுலாம் இருக்க வேண்டாம். தூக்கத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இடது பக்கமாக லேசாக உமிழ்ந்து விட்டு அல்லது உமிழ்வது போல ஒரு பாவலா செய்து விட்டு, துப்பிடக்கூடாதுங்க, உமிழ்வது போல ஒரு பாவலா செய்து விட்டு நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு அப்படியே உறங்கிடணும். வலா யகுஸ்ஸஹா அலா அஹதி, யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. நம்மளுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குங்க, நல்ல கனவு மாதிரியே கெட்ட கனவை யாரையாவது சொல்லி ஆகணும். இன்னமும் தெரியல, எனக்கு ஒரே பயம். இன்னைக்கு ஒரு அம்மா அப்படித்தான் ஃபோன் பண்ணி ஒரு கனவை சொல்லிச்சு. நான் சொன்னேன், இந்த கனவை நீங்க மறந்துடுங்க தயவு செஞ்சு, என்கிட்ட சொன்னதாக கூட நீங்க நான் வச்சுக்கிறாங்க. அவர் தீய கனவை நாம யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதை சொல்லாத வரைதான் நமக்கு கை, சொல்லிவிட்டால் அது நமக்கு ஷர்ராக மாறிவிடும். ஆகவே கனவு விஷயத்தில் கொஞ்சம் நாம் உஷாராக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை மறுநாள் காலையில் சஹாபாக்களிடத்திலே சொன்னதும் அதுவரை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த சொந்த ஊரின் பாசம் இல்லாமல் இருக்குமா? பஸ்ஸே இல்லாத ஊரில் நமது சொந்த ஊர் இருக்கும் என்று சொன்னாலும் அந்த ஊரின் மீது ஒரு பிரியம் இல்லாமல் போகுமா? எத்தனை ஊர்களுக்கு இன்றும் கூட பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அதற்காக அந்த மனிதர் தன் சொந்த ஊரை விட்டு கொடுப்பாரா? மேலான பெரியவர்களே, சஹாபாக்களுக்கு மக்காவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை துளிர் விட்டு வளர்ந்து அப்படி விருட்சம் அடைஞ்சிருச்சு. காரணம், பெருமானாருடைய கனவு. அது நபிமார்களின் கனவு உண்மை அல்லவா? இவர்கள் உறுதி கொண்டு விட்டார்கள், நாம பைத்துல்லாஹுவை காபத்துல்லாஹுவை காண போகிறோம் 6 வருஷங்களுக்கு பிறகு. 1-2 வருஷம் அல்ல, 6 வருஷம். பெரிய ஏக்கம் அந்த காலத்துல. இப்ப இல்ல, அரபு மதரசாக்கள்ல இலங்கையிலிருந்து சில பிள்ளைங்க வந்து ஓதுவாங்க. அவங்க ஏறத்தாழ 7 ஆண்டுகள் எல்லாம் இருந்து அப்படியே தம் கட்டி ஓதிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. 7 வருஷம் அப்படியே இருந்து ஓதிட்டு போக முடியுதா? பாருங்க, சஹாபாக்கள் மக்காவை விட்டும் அவர்கள் துறந்து விட்டு வந்து மதீனாவிலே ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது போகலாம், போகக்கூடிய சூழல் வருவது போல அந்த கனவை அவர்கள் நினைத்தார்கள். கிட்டத்தட்ட சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நிறைய சஹாபாக்கள் கிளம்புனாங்க. ஏறத்தாழ 1400 எண்ணிக்கை தொடக்கம். சில ரிவாயத்துகளில் 500 என்றும் வருகிறது. ஆக 1400க்கு குறைவில்லை. 1400 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள் உம்ராவுடைய நியத்தில. சுற்றிலும் இருக்கக்கூடிய சில ஆட்களை கூப்பிட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று ஈமானுக்கு வரவில்லை அல்லது ஈமானிலே அவர்கள் பலப்படவில்லை. அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன இவங்க பாட்டுக்கு மக்காவுக்கு போறேன்னு நிக்கிறாங்களே, அது என்ன சாதாரணமான இடமா? காபிர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அங்க போயிட்டு இவங்க எப்படி ஹயாத்தாக வந்துட முடியும்? இவர்கள் ஹயாத்தாக வருவதற்கு சான்ஸே இல்லை, நாம ஏன் போவானே என்று சொல்லி சில ஆட்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. துல்காதா ஹிஜ்ரி 6 துல்காதா மாதம் பிறை 1 திங்கட்கிழமை. ஹிஜ்ரி 6 துல்காதா மாதம் பிறை 1 திங்கள் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபாக்களை உடன் அழைத்துக் கொண்டு ஆயுதங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல்
தன் உடையில் உண்டான அந்த வாளை மட்டும் வைத்துக்கொண்டு, உடைவாள் என்று சொல்வார்கள், உடைவாளை மட்டும் எடுத்துக்கொண்டு குர்பானி பிராணிகளையும் அவர்கள் உடன் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். ஜுல் ஹலைஃபா என்கிற இடம், அதுதான் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நபர்களுக்கான, உம்ராவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கான மீகாத். அந்த இடத்தை வந்து அடைந்ததும் இஹ்ராம் கட்டுகிறார்கள், உம்ராவுடைய நியத் வைக்கிறார்கள். தான் கொண்டு வந்த அந்த பிராணிகளுக்கு அடையாளம் இடுகிறார்கள். மேலான பெரியவர்களே, ஜுல் ஹலைஃபாவுக்கு பிறகு அவர்கள் அடுத்த நகர்வை மேற்கொள்ள வேண்டும். இந்த செய்தி மக்காவிற்கு சென்று விடுகிறது. இதுபோல நபி ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 1100 பேர் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவங்க விளங்கிட்டாங்க போர் செய்ய வர்றாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அங்கிருந்து ஒரு படை கிளம்பி, மக்காவிலிருந்து சில படை கிளம்பி தீத்துவா என்கிற இடம் வந்து சேர்ந்து விட்டது. இன்னைக்கெல்லாம் இந்த பேர் இருக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம், வேற வேற பேர்கள் மாறி. ஹுதைபியாவுக்கு கூட சுமைத்தி என்கிற பெயர் தான் இப்பொழுது இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால் இது ஹதீஸிலே வந்துள்ள பெயர். தீத்துவா என்கிற இடத்தை அவர்கள் எத்தினார்கள் அந்த காபிர்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு 200 பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையினுடைய நிய்யத்தில் வரவே இல்லை. அதனால் காலித் பின் வலீத் அந்த பாதை, அதாவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய பாதையில் தீத்துவா என்னும் இடத்தில் காத்திருப்பது கேள்விப்பட்டதும் இவர்கள் பாதையை மாற்றிக் கொள்கிறார்கள். மேலான பெரியவர்களை, இங்கே நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஆன்மீக தலைவர் மாத்திரம் அல்ல, ஒரு அரசியல் சாணக்கியர். அரசியலிலே எப்படி முடிவெடுக்க வேண்டும் இதுபோல சமயங்கள் என்பதை பெருமானார் முற்றிலும் அறிந்திருந்தார்கள். உடனே பாதையை மாற்றி கரடுமுரடான பாதை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. யோசித்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அலசி ஆய்வு செய்கிற பல்வேறு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட பெருமானாரை வெறுமனே தொழுகையை கற்றுக் கொடுத்த தலைவர் என்று மட்டும் சொல்லவில்லை, ஒரு அழகான ராஜ தந்திரி என்று அவர்கள் சொல்லித் தருவார்கள். அங்கிருந்து புறப்பட்டு கரடுமுரடான பாதையை மேற்கொண்டு சனியத்துல் மிரார் என்கிற இடத்தை அடைந்த போது பெருமானாரின் ஒட்டகம் கஸ்வா உட்கார்ந்து விட்டது. நல்ல திடகாத்திரமான ஒட்டகம், நல்ல சுறுசுறுப்பாக வந்து கொண்டிருந்த ஒட்டகம் அந்த இடம் வந்ததும் அப்படியே உட்கார்ந்து விட்டது. எல்லோரும் யோசிக்கிறார்கள், ஹலஅத்தில் கஸ்வா, கஸ்வா உட்கார்ந்துருச்சு என்னமோ தெரியல அப்படின்னு. நபி அவங்க சொன்னாங்க, அப்படியெல்லாம் உட்காருகிற ஒரு பிராணி அல்ல அது. வலாக்கின் ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல், யானையை நிறுத்திய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், யானை படையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறுத்தினானே அவன்தான் இந்த ஒட்டகத்தை நிறுத்தி இருக்கிறான். சம்திங் ராங், ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்தப்படுகிறது, ஏதோ ஒன்று எனக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது. காபிர்கள் நம்மை நோக்கி வருவதாக நான் உணர்கிறேன். இன்று இப்பொழுது சொல்லுகிறேன், அல்லாஹ்வை சத்தியமிட்டு அந்த காபிர்களின் இடத்தில் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குலைக்காத விதத்தில், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சிதைக்காத விதத்தில் அவர்களின் இடத்தில் எதை கேட்டாலும் கொடுக்க தயார். பாருங்கள், நன்கு வளர்ச்சி அடைந்த காலம், போர்களில் எல்லாம் வெற்றி, ஆனாலும் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இன்னைக்கு காபிர்களின் இடத்துல எதை கேட்டால் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சிதைக்காத வகையில் அதை கண்ணியப்படுத்துகிற விதத்தில் எதை கேட்டாலும் நான் அதை கொடுத்துருவேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய உதவிக்கு மத்தியில் வாழுகிற ரசூல், ஆனாலும் மக்களுடைய நலனை முன்னிட்டு தன்னோடு வரக்கூடிய சஹாபாக்களின் உயிர், உடைமை, பாதுகாப்பு, கொள்கை ரீதியான அத்தனை விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு சொன்னார்கள், இன்றைய இடத்தில் அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார். அப்படியே வந்து விட்டார்கள் ஹுதைபியாவிற்கு. அங்கிருந்து எந்திரித்து ஹுதைபியா என்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கிடையில் அங்கிருந்து தூதர்கள் வர தொடங்குகிறார்கள். ஹுதைபியா என்கிற இடத்திலே சில நாட்கள் தங்க வேண்டியது வந்தது. அவர்கள் தங்கியிருந்த இடத்திலே தண்ணீருடைய வரத்து கம்மியாக இருந்துச்சு. ஒரு சமயம் மாஜிசாத்துர் ரசூல் என்கிற கிதாபில் பார்க்கலாம், ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு உதவு செய்வதற்கான தண்ணீர் அது போதாமல் இருந்தது, அது மக்களுக்கு அது பத்தவில்லை, அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. நாயகத்திற்கு சொல்வார்கள், யார் ரசூலல்லாஹ் 1400 பேருக்கு மேல் உதவு செய்ய வேண்டும், தண்ணீர் மிக கம்மியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றிலே தன்னுடைய அம்பை போட சொல்லி ஒரு ஜக்கிலே தண்ணீரை எடுத்து அந்த கிணற்றிலே உமிழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் அங்கிருந்து அப்படியே நீரூற்றாக பொங்கி வந்தது. எல்லோரும் அதிலே உதவு செய்தார்கள்.
இன்னொரு ரிவாயத்திலே நாயகத்தினுடைய விரலில் இருந்து தண்ணீர் வந்தது. ஆரம்பத்தில் ஓதிய பைத் அதற்காகத்தான் ஓதப்பட்டது. யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவல் ஜைஷ பில் மததி. அல்லாஹ்வின் ரசூலே, உங்களுடைய விரல்களில் இருந்து ஆறுகள் வழிந்தோடியது, மிக பெருங்கொண்ட படை அதை கொண்டு வயிறு நிரம்பியது என்று நமக்கு அவர்கள் அந்த கவிதை படித்து காட்டுகிறாரே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஅஜிஸா அந்த ஹுதைபியா என்கிற இடத்தில் வெளிப்பட்டது. கைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹுதைபியா என்கிற இடத்திற்கு வந்தாகிவிட்டது. இப்பொழுது காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து தூதர்களின் வருகை தொடர்கிறது. முதலாவது புதைல் இப்னு வர்கா என்பவர் வருகிறார். நபி அவர்கள் அவரிடத்தில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுடைய நோக்கம் சண்டை அல்ல, நீங்க எங்களை ராகத்தாக உள்ளே விடுங்கள், நாங்கள் உம்ராவை செய்து விட்டு வந்து விடுவோம், வேற எந்த நோக்கத்துக்கு நாங்கள் வரல, எங்கள்கிட்ட ஆடை எந்த விதமான ஒரு யுத்த தளவாடங்களும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை என்று புதைல் இப்னு வர்காவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஆனாலும் அவர் யோசிக்கிறார், இல்லை இல்லை, நாங்கள் அப்படி விட முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து விட்டு வருவோம், யாராவது எங்களுடைய மதத்தில் சேர விரும்பினால் நீங்கள் தடுக்காதீர்கள். எனக்கும் மக்களுக்கும் மத்தியில் நீங்கள் பாதையை விட்டு விடுங்கள், நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே யாரையும் வற்புறுத்தி உள்ளே வரவழைப்பதில்லை, அப்படி வர வேண்டிய அவசியமும் இல்லை. பெருமானார் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட யாரையும் அவர்கள் வற்புறுத்தி அழைக்கவில்லை. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று மட்டும்தான் சொன்னார்களே தவிர கண்டிப்பாக வாருங்கள் என்றெல்லாம் யாரையும் கூப்பிடல. இப்பொழுதும் சொல்கிறார்கள், நாங்கள் மக்காவிற்குள் வருகிறோம், எங்க வேலையை பார்த்து விட்டு வந்து விடுவோம், நீங்கள் எங்களுடைய பாதையில் தடுக்காதீர்கள், மக்களின் மத சுதந்திரத்தில் தலையிடாதீர்கள். எல்லா நாடுகளிலேயும் குறிப்பாக இந்தியாவிலேயும் மனித உரிமைகளில் ஒன்று மத உரிமை. அவர்கள் எந்த மதத்தை விரும்பினாலும் பின்பற்றலாம். மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது எதற்காக? மதம் மாறுவதற்கல்ல, மதத்தை மாற்றக்கூடாது என்றுதான் சட்டம். யாரும் இங்கே மாற்றவில்லை. அவர்களாக மதத்தின் மீது மார்க்கத்தின் மீது நல்ல அபிமானம் ஏற்பட்டு வந்தால் அதை தடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே மனித உரிமைகளில் மத சுதந்திரத்தை குறித்து ரொம்ப தெளிவாக பேசினார்கள். பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், பாருங்கள், நாங்கள் வந்திருப்பது உம்ராவுக்குத்தான், ஆனால் நீங்கள் எங்களை சண்டைக்கு நீங்கள் நிர்பந்தித்தால் நாங்கள் அதற்கும் தயார். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் வசம் உள்ளது அன்னி சத்தியமாக லவ் காத்திலன்னஹும் அலா அம்ரி ஹாதா, இந்த தீனுக்காக நான் இந்த மக்களிடத்தில் போரிட தயாராக இருக்கிறேன். என் கழுத்து உடலில் இருந்து தனியாக வேண்டும், இல்லை என்றால் இந்த தீன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கிற வரை நான் சண்டையிட தயார் என்று இரண்டாவது விஷயத்தை சொன்னாங்க. முதல்ல ஒரு சாத்வீகமான பேச்சு, ஒரு அமைதியான பேச்சு. நாங்கள் சண்டைக்கு வரல, அமலுக்கு வந்திருக்கிறோம், இபாதத்துக்கு வந்திருக்கோம். இல்ல நீங்க இபாதத்துக்கு குறுக்க நிற்பீங்கன்னு சொன்னா நாங்க சண்டைக்கும் தயார் என்கிற வார்த்தை. ஒரு தலைவரிடத்துல ரெண்டுமே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் கருணை இருக்கக்கூடாது, எல்லா நேரத்திலும் கோபமே கொப்பளிக்க கூடாது. கருணையும் தேவைப்பட்டால் வீரத்திற்குண்டான இடமாக இருந்தால் வீர வார்த்தைகள் வர வேண்டுமே தவிர எடுத்த உடனேயே உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நாங்கள் போகத்தான் செய்வோம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பெருமானாருடைய அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை மிக அற்புதமான ஒரு நிலையை நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது ஒரு தூதர், அவரிடத்திலும் அதே மாதிரி வார்த்தைகள். மூன்றாவது ஒருவர் ஹுதைஸ் இப்னு அல்கமான் வந்தார். அவர் நல்ல மனிதர்கள். அவங்க வரும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட வருவது யாரு தெரியுமா? ஹுதைஸ் இப்னு அல்கமா வருகிறார். அவர் நல்ல மனிதர். அவர் இதுபோல அந்த உம்ராவுடைய ஒரு தோற்றத்தை எல்லாம் பார்த்தால் அவர் உடனே இறங்கி வந்து விடுவார். ஆகவே நீங்கள் எல்லோரும் தயாராக நில்லுங்கள், உங்களுடைய பலி பிராணிகளை, இந்த குர்பானி பிராணிகளை முன்னால் நிறுத்துங்கள், அவர் பார்க்கட்டும். அழகான வார்த்தை. ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுகிறோங்கிறத பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அப்படியே கசமுசா நிக்காம ரொம்ப அழகா நில்லுங்க. உங்களுடைய உடை, உங்களுடைய யூனிஃபார்ம், அது ஹெராமுடைய ஆடை என்பவர்கள் அறிந்து கொள்வார். உங்களுடைய பிராணிகளை பார்த்ததும் இவங்க எல்லாம் சண்டைக்கு வரல அப்படின்னு அவர் புரிந்து கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் நின்னாங்க. வந்தவர் ஹுதைஸ் இப்னு அல்கமா பார்த்ததும் சொன்னார், சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் பரிசுத்தமானவன், இவர்களெல்லாம் சண்டைக்கு வந்தது போல தெரியலையே என்று அப்படியே பார்த்து விட்டு மக்காவிலே சென்று தன் தலைவர்களுக்கு சொன்னாரு, அவர்கள் சண்டைக்கு வரல, உம்ராவுக்கு தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டார்.
ஆனாலும் அவர்கள் திருப்தி கொள்ளல, மேலும் மேலும் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். மேலான பெரியவர்களே, எதற்காக நாம் இதை சொல்லுகிறோம்? ஹுதைபியா ஒப்பந்தம் என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களையும் சமூக சீர்திருத்தங்களையும் அது நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அந்த ஒப்பந்தத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? தோல்வியினுடைய ஒப்பந்தம் என்று பார்க்க கூடாது. உலக சமுதாயத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு அது சொல்லித்தரக்கூடிய அழகான பாடங்களை ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்க வேண்டும். நாயகத்தின் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பாடம் என்று இருந்தாலும் இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம். காரணம், 1500 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இனி ஊருக்குள் உயிரோடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவார்ந்த அணுகுமுறையை கொண்டுதான் செல்ல முடியும் என்பதை உணர்ந்த காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லி அனுப்பினார்கள். நீங்கள் எல்லாரும் உம்ராவுடைய அந்த காட்சியிலேயே இருங்கள், பார்த்தவர் செல்லட்டும். 4வது ஒரு தூதர் வந்தார். அவர் பேர் உர்வத் இப்னு மஸ்ஊத் அத்-தகஃபி. தாயிஃப் நகரத்தை சார்ந்த, சகீஃப் கோத்திரத்தை சார்ந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் என்கிற எக்ஸ் காஃபிர். இனிமேல் அவர் நபி தோழராக ஆகப் போகிறார். அவர் அப்பொழுது வருகிறார். உர்வத் இப்னு மஸ்ஊத் சகஃபி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வந்தார். அவர் வந்து என்ன செஞ்சார்? அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். பேச்சு கொடுக்கும்போது அவர் வந்து 2 விஷயம் சொன்னார். முஹம்மதே, நீங்க வந்து அங்க போய் சண்டை போட்டீங்கன்னா, மக்காவில் போய் மக்கத்து காபிர்கள்ட்ட சண்டை போட்டு உங்களுடைய அந்த இறைவனுடைய உதவியை கொண்டு நீங்க காபிர்கள் அனைவரையும் அழித்து செல் என்று வையுங்கள். கௌமக்க, உங்கள் சமூகத்தை நீங்கள் வேரோடு அழித்து விட்டால் அது உங்களுக்கு நல்ல பெயரை தருமா? சமூகத்தில் என்ன பேசுவார்கள்? வரலாற்றில் என்ன பேசுவார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தை அழித்து விட்டார் என்றல்லவா பேசுவார்கள். சரி, நீங்க சண்டைக்கு போனீங்க, தோத்துட்டீங்க என்று சொன்னால், இதோ இப்பொழுது உங்க கூட இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் எல்லாம் உங்க கூட இருப்பாங்களா? எல்லாம் விரண்டோடிடுவாங்க. உங்க கூட வந்திருக்கிறாங்க 1400 பேர். ஆனால் நீங்கள் அந்த மக்காவிற்குள் நுழைந்து சண்டையினுடைய ஒரு தோற்றம் ஏற்பட்டு தோற்று போனால் இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி விட்டார். முதலில் சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் அப்படி எல்லோரையும் அழித்து விட்டால் உங்களை வரலாறு குறை பேசும். தன் சொந்த சமூகத்தை ஆட்களை கொண்டு அழித்தார் என்று சொல்லும். நீங்கள் ஒருவேளை தோற்று விட்டால் நீங்க மட்டும்தான் நிற்பீங்க, இவங்க எல்லாம் அப்படியே போயிடுவாங்கன்னு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள்ல சாந்தமே உருவான செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்கள். அந்த இடத்துல என்ன வார்த்தையை நீ சொல்ற? அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸிலே பதிவாக இருக்கு. ஆனால் இந்த மேடையில் அதற்கு பொருள் சொல்ல முடியாது. கடுமையான வார்த்தை ஒன்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அனஹ்னு நஃபிர்ரு அன்ஹு வ நதஉஹு, நாயகத்தை விட்டுவிட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்று சொல்கிறாயா? ஒருபோதும் நடக்காது என்பதாக செய்தினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, இங்கே நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு முக்கியமான தருணம். கோபப்படாத மனிதர் அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு நாங்கள் ஓடுவோம் என்று நினைத்தீரா? ஒருபோதும் பெருமானாரை விட்டு பிரிய மாட்டோம் என்று சொன்னார்களா? மேலான பெரியவர்களே, அந்த அவர் உர்வத் இப்னு மஸ்ஊத் கேட்கிறார், இவர் யார்? இவர் அபூபக்கர். ஓ, அபூபக்கரா? அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் அவருக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை என்றால் நான் இவரை வேறு மாதிரி இவரிடத்தில் நடந்திருப்பேன் என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் சொன்னார். அதற்கு பின்பு அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பொழுது அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் நாயகத்திடத்தில் பேச்சு கொடுக்கிறார்கள். கொடுக்கிற போது தாடியை பிடித்து பேசினார்கள். பெருமானாருடைய தாடியில் கை வைத்து பேசினார். அங்க பக்கத்தில் நின்று முகீரத் பின் ஷுஅபா தன் வாளால அவர் கையை தட்டி விடுறார். இந்த தொட்டு பேசுற வேலைலாம் வச்சுக்கூடாது. யாருக்கு பேசுறீங்க? அவர் என்ன முஹம்மது பின் அப்துல்லான்னு பாக்குறீங்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவரை உரிமை கொண்டாடுவதற்கு, அவரை தொடுவதற்கு உங்களிடத்தில் ஈமான் வேண்டும், கையை எடுங்க என்பதாக வாளால் கையை தட்டி விடுகிறார். மேலான பெரியவர்களே, இங்கே நான் நிறுத்தி ஒன்றை சொல்வேன். சஹாபாக்கள் நபியின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். நபியை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. பெண்களின் சபைக்கு நான் ஒன்று சொல்வேன். அதற்கு அபூ சுஃபியானுடைய மகளார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவிலே இருக்கிற காலகட்டத்தில் அபூ சுஃபியான் பார்க்க வருவார். யாரை பார்க்க வருவார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று வருகிறார். வேறொரு காரியத்துக்காக, ஹுதைபியாவுக்கு பிறகு. இப்போ வரும்போது நபி அவங்க வீட்டில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய ஒரு விரிப்பு ஒன்று அங்கே விரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அபூ சுஃபியான் வந்த மனிதர் நேரம் அதில் போய் உட்கார்றார்.
உடனே ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அந்த போர்வையை படார்னு எடுத்துட்டாங்க. நபியினுடைய விரிப்பை எடுத்துட்டு வேற ஒரு பொருளை போட்டு இதுல உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்ப அபூ சுஃபியான் கேட்டாரு, ஏன் நான் அந்த விரிப்புல உட்காரக்கூடாதா? நான் உன்னுடைய தந்தை தானே, ஏன் உட்காரக்கூடாது? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய விரிப்பு, அதில் நீங்கள் உட்கார்வதற்கு உங்களுக்கு இப்பொழுது அருகதை இல்லை என்று சொன்னார்கள். அதே போலதான் இங்கேயும் முகீரத் இப்னு ஷுஅபா சொல்கிறார், அவர் வெறும் அப்துல்லாஹ்வுடைய மகனார் முஹம்மது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் டச் பண்ணாமல் பேசுங்கள் என்று வாளால் விரலை தட்டி விடுகிறார். மேலான பெரியவர்களே, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே அவர் அங்கே அப்படியே பார்க்கிறார், சஹாபாக்களை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் நாயகத்தின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். அவர்கள் ஒது செய்யக்கூடிய தண்ணீரை கீழே விடாமல் அப்படியே கையில் ஏந்தி கொண்டு முகங்களில் தடவுகிறார்கள். பெருமானார் எச்சில் உமிழ்ந்தால் கூட அது ஒருவரின் கையில் போய் விழுகிறது. பெருமானார் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே காது தாழ்த்தி கேட்கிறார்கள். நாயகத்தை நேருக்கு நேராக சஹாபாக்கள் பார்ப்பதில்லை, கொஞ்சம் தலையை குனிந்தே பார்க்கிறார்கள். இந்த கண்ணியமான நடைமுறை, இந்த முஹப்பத்தான நடைமுறையை பார்த்து உர்வத் மஸ்ஊத் சொன்னார், நானும் எத்தனையோ பேரரசுகளுடைய சபைகளுக்கு சென்றிருக்கிறேன், ரோம் நாட்டிற்கு போயிருக்கிறேன், பாரசீக நாட்டிற்கு போயிருக்கிறேன். முஹம்மதினுடைய தோழர்கள் முஹம்மதுக்கு மரியாதை செய்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாரும் மரியாதை செய்ததை நான் பார்க்கல. அதுதான் மேலான பெரியவர்களே, சஹாபாக்கள் நாயகத்தின் வைத்திருந்த பிரியமும் கண்ணியமும். இன்றைக்கு நாமும் நபியின் மீது பிரியம் வைத்திருப்பதாக சொல்கிறோம், நபியை கண்ணியப்படுத்துவதாக சொல்கிறோம். சில சமயம் நாம் அதை விட்டு தவறி விடுகிறோம். மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்ய நமக்கு ஏதேனும் ஒரு நிலை வரும்போது கொஞ்சம் மார்க்கத்தையும் மாணவியையும் மறந்துதான் போகிறோம். நபி அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்று யோசிப்பதில்லை. அருமை தாய்மார்களே, சஹாபி பெண்களும் நாயகத்தின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். ஏராளமான நிகழ்வுகளை ஒரு 4-5 நாட்களாக கண்ணில் வந்து போகிறது. காரணம், பெருமானாரின் மீது சஹாபாக்களுக்கும் சஹாபி பெண்களுக்கும் இருந்த ஒரு பிரியம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் உஹது போர் என்று நினைக்கிறேன். உஹது போரிலே உம்மு அம்மாரா என்கிற பெண்மணி குடும்பத்தோடு போர்ல கலந்துக்கிறாங்க. என்னமோ அவதார் பொற்காட்சி குடும்பத்தோடு நம்ம போறோம்ல, அது மாதிரி அந்த உம்மு அம்மாரா என்கிற பெண்மணி தன் கணவர் 2 மகன்கள், ஸைத் இப்னு ஆசிம் கணவர் பெயர், அம்மார் ஒரு மகன் பெயர், அப்துல்லா மற்றொரு மகன் பெயர், 4 பேருமாக உஹது போருக்கு போறாங்க. உஹது போருடைய காட்சி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டாங்க. எதிரிகள் அவர்களை நோக்கி வரக்கூடிய நிலை வந்துச்சு. மற்ற சஹாபிகள் எல்லாம் கொஞ்சம் சிதறி ஓட, நபி மாத்திரம் தனியாக நிற்கக்கூடிய சூழல் உண்டாக இந்த உம்மு அம்மாரா குடும்பத்தோடு தன் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து நபிக்கு அப்படியே அரண் மாறி காவலாக நின்றாங்க. தாய்மார்களே, எப்படி சஹாபி பெண்கள் உங்கள் இனத்தவர்கள் பெருமானாரை பாதுகாத்தார்கள் என்று பாருங்கள். உம்மு அம்மாரா அங்கே நின்று கொண்டு தன் 2 மகன்களிடத்திலே நாயகத்திற்கு அருகில் நில்லுங்கள், எங்கும் போகாதீர்கள் என்று சொன்னார்கள். ஒருவன் நாயகத்தை தாக்குவதற்கு வந்தான். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா தன் தோள்பட்டையில் அந்த காயத்தை வாங்கினார்கள். கிதாபுகளில் எழுதுகிறார்கள் 13 காயங்கள் ஏற்பட்டதான். ஒரு பெண்மணி, பலகீனமான உருவம் கொண்ட ஆனாலும் உள்ளத்திலே உறுதியான ஈமான் கொண்ட அந்த பெண்மணி 13 காயங்களை உள்ளத்தில் வாங்கியும் அப்படியே நின்ற, உடலில் வாங்கியும் அப்படியே நிற்கிறார்கள். மகன்கள் இருவரையும் சுற்றி நிற்க வைத்துக் கொண்டார்கள். நபி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், புன் சிரிப்பு சிரித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு அப்படி உம்மு அம்மாராவை பார்க்குறாங்க. உம்மு அம்மாரா, அல்லாஹ் உனக்கு வரக்கச் செய்யட்டும், உலக பெரிய தைரியத்தோடு நீ வந்து என்னை சுற்றி என்னை பாதுகாத்து போல் செய்கிறாய். அவங்க என்ன செஞ்சாங்க, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை தாய்மார்களை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். உம்மு அம்மாரா என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்ல சந்தர்ப்பம், நபி சந்தோஷமா இருக்கிறாங்க, நபி நமக்காக துவா செய்யறாங்க, நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம்னு சொல்லி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு சிறிய கோரிக்கை என்ன சொல்லு உம்மு அம்மாரா. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இங்கே நாங்கள் உங்களை சுற்றி இருப்பது போல, நானும் என் 2 மகன்களும் உங்களை சுற்றி இருப்பது போல, நாளை சொர்க்கத்திலும் உங்களின் தோழமையை பெற்றவர்களாக உங்கள் அருகில் நிற்பவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அல்லாஹும்ம, அவங்க அப்படி ஆகும்படி துவா செய்ய சொன்னாங்க. உடனே நபி அவங்க துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ரஃபகாயி ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்தில் என்னுடைய தோழர்களாக ஆக்குவாயாக. போர்க்காலத்திலே உயிரை பணயம் வைத்து தன் மகன்களை பெற்றெடுத்த பிள்ளைகளை, எனக்கு முன்னால் தூக்குரையாற்றிய சகோதரர் நசர் சொன்னது போல, பிள்ளைகளை விட பெருமானாருக்கு தான் அவருடைய உள்ளத்திலே மதிப்பு. பிள்ளைகளை சுற்றிலும் நிற்க வைத்து அங்கே போருடைய அந்த காட்சி அரங்கேறியது. அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா?
சொர்க்கத்தில் நாயகத்தோடு தங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். மேலான பெரியவர்களே, உஹதுடைய இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்திலே 4வது தூதர் வந்துவிட்டு செல்கிறார். இதற்கு மேலும் நபி அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கவில்லை. நாம் நம்முடைய தரப்பிலிருந்து ஒருவரை அனுப்பி நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தலாம் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இதற்கு இடையில முஸ்லிம்களின் படையை சுற்றி கொண்டிருந்த காபிர்களில் ஒரு 80 பேரை சஹாபிகள் கைது பண்ணி நாயகத்திற்கு கொண்டு வந்தாங்க. நாயகமே, இவங்கெல்லாம் நம்மளை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க, வேவு பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு ஏதாவது இடையூறு தரலாமா என்று யோசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் அந்த 80 பேரையுமே மன்னித்து விட்டார்கள். இந்த இடத்துல மன்னிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ நாம உள்ள போகணும், இஹ்ராமுடைய ஆடையோடு இருக்கிறோம். இப்போ நாம எந்த நடவடிக்கைகளை இருக்கிறதா இருந்தாலும் யோசித்து எடுக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 80 பேரையும் மன்னித்து விட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவை மக்காவிற்கு அனுப்புகிறார். ஏன் உஸ்மான் இப்னு அஃபானை தேர்ந்தெடுத்தார்கள்? அங்கேயும் நாயகத்தினுடைய அந்த ஒரு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை நாம் சிந்திக்கிறோம். அரசியல் சார்ந்த ஒரு ராஜ தந்திரத்தை நாம் உள்ளத்தில் கொள்கிறோம். காரணம், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர். அங்கே மக்காவிலே மக்கத்து காபிர்களுக்கு தலைவராக இருப்பவர் அபூ சுஃபியான், அவரும் பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர். எனவே அவரது கோத்திரத்தில் உள்ள நபரை அனுப்பினால் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார்கள், வந்திருக்கக்கூடிய தூதருக்கு மரியாதை செய்வார்கள் என்கிற அடிப்படையில் உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்பி வைத்தார்கள். அதுதாங்க உண்மையும் கூட. சில சமயம் சில நபர்கள் ஒரு பிரச்சனையில நடுவராக இருந்தால்தான் அந்த பிரச்சனை தீரும். சில பேருக்கெல்லாம் சில ஆள் பேசினா உடனே அது காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா நாம என்ன செய்யறது இல்லை, பிரச்சனைகளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல சொல்வதே இல்லை. கணவன் மனைவியுடைய பிரச்சனை ஆகட்டும், சகோதரர்களுக்கு மத்தியில் உண்டான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகட்டும், அதை உடனே அவர்கள் கோர்ட்டு படியேற ஆசைப்படுகிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே தன் உறவினர்களில் பெரியவர்களிடத்திலே சொல்லி அதை தீர்க்கணும். யார் சொன்னார்கள் கேட்பார்கள், அந்த மாதிரி ஆட்கிட்ட சொல்லணும் என்று யோசிப்பதே இல்லை. மேலான பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் உள்ளே போகிறார். அபூ சுஃபியான் சொன்னார், நீங்கள் வந்து விட்டீர்கள், வந்ததற்காக நீங்கள் தவாப் செய்து விட்டு செல்லுங்கள். ஆனால் ஒருபோதும் முஹம்மதையும் முஹம்மதோடு வந்திருக்கக்கூடிய ஆட்களையும் மக்காவிற்குள் நுழைய விட மாட்டோம், அனுமதிக்கவே மாட்டோம். அதுல உறுதியா நின்றார் அபூ சுஃபியானும் அந்த ஆட்களும். வேண்டுமானால் நீங்கள் வந்ததற்கு தவாப் செஞ்சுட்டு போங்க. அவங்க சொன்னாங்க, பகைர் ஆகாக்கே வை தவாப் நஹி கருங்கா, என் எஜமானர் ஏதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நான் தவாப் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு அன்பின் அடையாளமாக திகழ்கிறார்கள். மேலான பெரியவர்களே, அவர்கள் மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்திலே இங்கே உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்பட்டு விட்டதாக வதந்தி அப்படி வந்துச்சு. சில சமயத்துல இந்த மாதிரி வதந்திகள் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்யும். அதை நம்ம நம்புறதா வேண்டாமா? நம்பாமல் இருப்பது மேல். அப்படியே நம்புறதாக இருந்தால் தீர விசாரித்த பிறகு நம்ப வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபானுடைய அந்த கொலை செய்யப்பட்ட செய்தி வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முள்ளு மரத்தின் அடியில் சஹாபாக்களை ஒன்றிணைத்து ஒரு பைஅத் வாங்கினார்கள். அந்த பைஅத்திற்கு பேர் பைஅத்துர் ரிதுவான். இந்த ஹுதைபியாவுடைய அந்த ஒப்பந்தத்தோடு சேர்ந்து ஒப்பந்தத்திற்கு முன்னால் நடந்த பைஅத்துர் ரிதுவான். சூரத்துல் ஃபத்ஹிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் அங்கே நடந்த அந்த பையத்தையும் அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து பெருமையாக பேசுவான். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன். பொதுவாக எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டார். குறிப்பாக அந்த பைஅத்துர் ரிதுவானிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை, மூமின்களை அல்லாஹ் புரிந்து கொண்டு விட்டான் என்று சொல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்திலே, நாம் இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம், மக்காவிற்குள் நுழைகிறோம், தாக்குதல் நடத்துகிறோம், நமக்கு மரணம் சம்பவிக்கிற வரை போர் நிறுத்தம் இல்லை என்பதாக பையத் வாங்குகிறார்கள். வாங்கி கொண்டிருக்கும் போதே மக்கத்து காபிர்களுக்கு ரொம்ப ஒரு கிளி வந்துருச்சு. இதற்கு மேல நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் வாங்கியிருக்கிறார்களாம் சண்டையின் மீதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சுஹைல் இப்னு அம்ர் என்பவரை அனுப்புகிறார்கள். சுஹைல் இப்னு அம்ர் வந்ததும் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய காரியத்தை லேசாக்கிட்டான். கத் ஸஹலல்லாஹு அம்ரக்கும். வரக்கூடிய ஒரு சுஹைல் என்கிற பெயரிலேயே லேசான, மிகவும் லேசாக ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற பொருள் இருப்பதனால நபி அவங்க அந்த பொருளை முன்வைத்து சொன்னாங்க, வரக்கூடிய ஒரு சுஹைல் இப்னு அம்ர் உங்க காரியம் எல்லாம் லேசாகி. சில சமயத்துல சில பெயர்களை கொண்டு நல்ல சகுனம் எடுக்கலாம். துர்ச்சகனம் இஸ்லாத்தில் இல்லை, தீய சகுனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் ஒரு மன திருப்திக்கு அது அப்படியே தகுதியெல்லாம் மாத்திராது.
ஒரு மன திருப்திக்கு ஒரு நல்ல பெயரை காதில் கேட்டு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு போகும்பொழுது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அந்த காரியம் நடக்கும் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்புவாங்க. ஏதாவது ஒரு போருக்கு போகும்போது உள்ளும்போது நல்ல வார்த்தைகளை காதில் கேட்பது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி ஏற்பட்டுச்சு. அங்கே நின்று ஒட்டகத்திலே பால் கறக்க வேண்டும். அப்ப சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, யாராவது அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து வாருங்கள் என்று. ஒருவர் எழுந்து கறக்க போனார். நபி கேட்டாங்க, மஸ்முக்க, உன் பேர் என்ன? என் பேர் முர்ரா. முர்ரான்னா கசப்புன்னு அர்த்தம். நீ கறக்க வேண்டாம், உட்கார்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அவர் கறந்த பால் வரத்தாச்சு. ஆனாலும் அந்த பெயரில் உண்டான கசப்பு நபி அவர்கள் அதை ஒரு இதா நினைக்கல. வேண்டாம், வேற ஏதாவது நல்லா. இன்னொருத்தர் இருந்துச்சு, அவர் பேர் ஹர்பு. நீ சரிப்பட்டு வருவாங்க. ஹர்புன்னா வெறுப்பு, சண்டைன்னு அர்த்தம். மூணாவது ஒருவர் யஈஷ். யஈஷ்ன்னு சொன்னா நல்ல வாழ்க்கை வாழ்வார் என்று பொருள். நீங்கள் கறந்து வாருங்கள் என்று சொன்னாங்க. மேலான பிரிவுகள் ஒரு ஞாபகத்துக்காக நாம் சொல்கிறோம். நல்ல பெயரை கேட்பதை கொண்டு, நல்ல வார்த்தைகளை கேட்பதை கொண்டு ஒரு சிறிய மகிழ்ச்சி அடையலாம் என்பதை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கிறோம். சுஹைல் இப்னு அம்ர் வந்தார். ஒப்பந்தம் தயாராகிறது. ஒப்பந்தத்திற்கான ஒரு நேரம் வந்தது. ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிபை அந்த ஒப்பந்தம் எழுதக்கூடிய நபராக நியமித்து அவர்களிடத்திலே எழுதும்படி சொல்லப்படுகிறது. அவர் வழக்கம் போல முஸ்லிம்கள் எதை எழுதுறதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுவாங்க. பத்திரிகைகள் உட்பட நாம எதையுமே தொடங்கும் போது பிஸ்மில்லா இல்லாமல் தொடங்குறது இல்லை. நான் கூட சில சமயத்துல ஏதாவது ஹஜ்ரத் என்ன செய்வாங்க, அந்த டைம் டேபிள் போட்டு கேட்பாங்க. பிஸ்மில்லாவை மறந்து கொடுப்பேன் ஹஜ்ரத்துக்கு. சில சமயத்துல வேணுமென்றே கொடுப்பேன். ஹஜ்ரத்து கையால் பிஸ்மில்லா அதுல போடத்துன்னு சொல்லி அதற்கு அந்த டைம் டேபிள் பிஸ்மில்லா ஏதாவது ஒரு சின்ன இடத்துலையும் போட்டுருவாங்க. அப்ப பிஸ்மில்லா இல்லாமல் நாம் எழுதுறது இல்லை. அதுதான் யதார்த்தம். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதினார். உடனே அந்த சுஹைல் இப்னு அம்ர், இது என்ன அர் ரஹ்மான் அர் ரஹீம், இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. மனிர் ரஹ்மான் மனிர் ரஹீம், ரஹ்மான் என்பவர் யார்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லாஹ் மட்டும். நான் பிஸ்மிக் அல்லாஹும்மன் போடுங்க, பிஸ்மிக் அல்லாஹும்மன் போடுங்கன்னு சொன்னேன். நபி சொன்னாங்க, அவன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் அல்லாஹு தஆலா ரஹ்மான் தான், அல்லாஹு தஆலா ரஹீம் தான். அதை அழிப்பதனால் அவன் ரஹ்மானாக இல்லாமல் போக மாட்டான் என்று சொல்லி பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று போடப்பட்டுச்சு. அதற்கு பின்பு கீழே ஒரு ஃப்ரம் ஒரு டூ வேணும் இல்லையா அந்த ஒப்பந்தத்துல. இப்போ இதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு எழுதப்படுச்சு. ஹாதா மா காலா அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ். அதையும் அவன் அப்ஜெக்ஷன் இவரான என்ன ரசூலுல்லாஹ்னு போடுறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் இவ்வளவு பிரச்சனை? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ்னு போடுங்க. அவருக்கு அழிக்க மனசு வரல. அழிவது இல்லாமல் என்னாலலாம் அழிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்ங்கிற பேரை எழுதிட்டு நான் எப்படி அழிப்பேன்? நாங்க அந்த பேரை உள்ளத்தில் எழுதியிருக்கிறோம். இந்த பேப்பரில் எழுதிவிட்டு நாங்கள் அழிப்போமா? ஒருபோதும் அழிக்க மாட்டோம் என்று அழிவது இல்லாமல் அடம்பிடிக்க நபி சொன்னாங்க, நீ அழிக்காட்ட போற இடத்தை காண்பீங்க, நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அழிச்சுட்டாங்க. இவங்க ஏத்துக்கிடாவிட்டாலும் நான் ரசூலுல்லாஹ் தான். ஹாதா மா காலா அலைஹி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். ஒப்பந்தத்தினுடைய விஷயங்கள் என்ன? ஒரு 4 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த வருஷம் நீங்க இப்படியே போயிடும். இந்த ஒப்பந்தத்தை நல்ல கவனிங்க. உடன்படிக்கைய எதுவுமே உங்க பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் அது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒப்பந்தமாக தெரியாது. ஆனால் கூர்ந்து கவனிச்சால் தெரியும். கைர் அல்ஹம்துலில்லாஹ். முதல் ஒப்பந்தம் என்ன? நீங்கள் இப்படியே திரும்பி விட வேண்டும். அடுத்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு வரலாம். அப்படி வருவதாக இருந்தால் 3 நாட்கள் மட்டும்தான் மக்காவில் நீங்க தங்கியிருக்கணும். அதுவும் உடை வாளை தவிர வேறு எந்த ஆயுதங்களும் இல்லாமல் வரும். இது முதல் ஒப்பந்தம். இந்த வருஷம் இப்படியே போயிடும். அடுத்த வருஷம் நீங்க 3 நாள் பயணமாகத்தான் மக்காவுக்கு வரணும். அதுவும் ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் உம்ராவுடைய அந்த நியத்தில் உம்ரா செய்து விட்டு செல்ல வேண்டும். இது 1வது ஒப்பந்தம். 2வது, இன்றிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு நமக்கும் உங்களுக்குமான சண்டை நிறுத்தம் செய்யப்படுகிறது. சண்டை என்பது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2வது ஒப்பந்தம். 3வது, நம்ம 2 டீம்லையும் யாராவது வெளியில் உள்ள கோத்திரத்தார் இணையணும்னு நினைச்சா இணைந்து கொள்ளலாம். அதை யாரும் தடுக்க வேண்டியதில்லை. உங்க டீம்ல உங்க குரூப்ல முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் யாராவது ஒருவர் உங்களோடு சேர்ந்து கொண்டால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. எங்களுடைய குழுவில் யாராவது சேர்ந்து கொண்டால் அது எங்களுக்கும் எந்த ஆட்சேபனை இல்லை என்று சொன்னவுடன் பனு ஹுஸாஆ கோத்திரத்து மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்துக்கிட்டாங்க. மேலான பெரியவர்களே, இது 3வது ஒப்பந்தம். 4வது, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் திரும்ப அனுப்ப மாட்டோம். இந்த 4 ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு.
கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். இந்த 4 ஒப்பந்தங்களுமே வெளிப்படையில் பார்க்கிற போது, அதாவது இந்த வருஷம் இப்படியே திரும்பிடும். சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கோபம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டிருக்கிறாங்க, நபிமார்களுடைய கனவு உண்மை அல்லவா, அப்ப நாம் உம்ரா செஞ்சுட்டு தானே மதீனாவுக்கு போகணும், ஆனால் இவர்கள் இப்படியே திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று அப்படியே கோபத்தில் அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சுஹைல் பின் அம்ருடைய மகன் அபூ ஜந்தல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலே பெரிய சிரமங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்து அவர் வந்தார். அவரையும் சுஹைல் பின் அம்ரு திரும்ப கூட்டு போயிட்டார். இல்ல இல்ல, நாங்கள் கூட அனுப்ப மாட்டோம். போடப்பட்ட ஒப்பந்தத்துல மக்காவில் இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் திரும்ப அனுப்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் கையெழுத்தெல்லாம் போடலையே, இப்பதானே எழுதிட்டு இருக்கோம். இல்ல எழுதிட்டோம், அதை நிறைவேற்றியாகணும்னு சொல்லிட்டு அபூ ஜந்தலை தன்னுடன் அழைத்துட்டு போயிட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த இடத்துல வேகப்படுவதை விட விவேகமாக இருப்பது நல்லது. ரொம்ப ஒரு கோபப்படுவதை விட பணிந்து போவது நல்லது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பணிவு என்பது எல்லா கட்டங்களிலும் வெளிப்பட்டது. அதற்கான பரிசாக உயர்வுதான் கிடைத்துள்ளது. மன் தவாலஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக யார் பணிவாரோ, அல்லாஹ்வுக்காக யார் பணிவாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான். நபியவர்களை அல்லாஹ் உயர்த்ததான் செய்தான். இந்த இடத்தில் வெளிரங்கத்தில் பணிந்தது போல தெரிந்தது, நபியவர்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டுவது போல இருந்தது. ஆனாலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருந்தான். சில சமயத்தில் அப்படிதாங்க, சில காரியங்கள் நாம நினைத்தது போல நடந்தாலும் அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா, நாம நினைத்ததற்கு மாற்றமாக நடந்தாலும் அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன்னா மூமினை பொறுத்தவரைக்கும் எல்லாமே கயிறு தான். அவனுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களும் கயிறு, அவனுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ்ஸ்களும் கயிறு தான். ஒரு நோய் நொடி வருது இல்லை, நாம என்ன நினைக்கிறோம், ஏன் நோய் நொடி வந்துருச்சு, நம்முடைய பாவங்கள் அழிக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஏற்பாடு. நம்ம தௌபா செய்யாம அப்படியே அலட்சியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் பார்ப்பான், இந்த அடியானை எப்படி பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தலாம். சின்ன நோய் நொடிகளை கொடுத்து, தலைவலி காய்ச்சலை கொடுத்து 2-3 நாள் சிரமப்படுத்த வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திடுவான். அப்ப எல்லாமே கயிறு தான். ஒரு அரசரும் ஒரு அமைச்சரும் வேட்டைக்கு போனாங்க. ஒரு அரசரும் ஒரு அமைச்சரும் வேட்டைக்கு போனாங்க. போன இடத்துல இரவு நேரத்துல காட்டு வழியில் போகும் பொழுது அரசருடைய கால் பெருவிரல் ஏதோ ஒன்றிலே தட்டியது, கல்லிலே தட்டி அந்த பெருவிரல் மிகப்பெரிய காயமாகிவிட்டது. ரத்தம் அப்படி போல வருது. அப்ப அமைச்சர் சொல்றாரு, இந்த அரசர் என் காலில் இப்படி காயமாயிடுச்சு, எல்லாம் நன்மைக்குத்தான் அரசரேன்னு சொன்னாராம். ஏன் நான் காயப்பட்டிருக்கிற ரத்தமெல்லாம் வடியுது, உனக்கு இது நன்மையான்னு சொல்லிட்டு அவர் மேல கோபப்பட்டு அவர் ஒரு உதச்சி அவர் ஒரு கிணத்துல தள்ளி விட்டார். தண்ணீர் இல்லாத ஒரு பாலக்கிணற்றில் அவர் தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு இவர் போயிட்டே இருந்தார். இவர் மாறு வேடம் அணிந்திருக்கிறார். அரசர் மாதிரி தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி பரதேசி கோலத்தில் இருக்கிறார், அல்லது ஒரு ஹண்டர், ஒரு வேட்டைக்காரன் எப்படியோ அந்த மாதிரி இருக்கிறார். அப்ப அந்த பக்கம் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள், மலைவாழ் மக்கள் காட்டுவாசிகள், அவங்க ஏதோ அவங்களுடைய அந்த ஒரு பூஜையில இருக்கிறாங்க. ஒரு ஆளை பலி கொடுக்கணும், அன்னைக்கு நரபலி கொடுக்கணும். இவர் தூக்கி போயிட்டாங்க. இந்த அரசர் அப்படியே குண்டு கட்டா தூக்கி போயிட்டாங்க. இவர் சொல்றாரு, நான் அரசன், இப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க, யாரை தூக்கி போனாலும் எல்லாரும் தன் அரசன் தான் சொல்றான்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் அந்த பலி பீடத்துக்கு முன்னால நிப்பாட்டி இனி உள்ளதான் போட கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஆட்கள் ஒரு பெரிய ஆள் சொன்னாரு, அப்பா இவரை போட முடியாதுப்பா, இவரை போட முடியாது, ஏன்னா காலில் காயம் இருக்குது, நம்ம சாமிக்காக கொடுக்கறதுல காயம் எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மாற்று மத சகோதரர்கள் தங்களுடைய அந்த கோயில்களுக்கு அந்த சாமிகளுக்கு ஒரு படைக்கிற அந்த விஷயங்களில் குறையில்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். அப்ப இவருடைய காலில் ரத்த காயம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்பா தப்பிச்சோம்பா. இப்பதான் அந்த அமைச்சர் சொன்னாப்ல எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னாரு, அது இப்பதான் நமக்கு உண்மையாக சந்தோஷமா வந்தார். உள்ளுக்குள்ள கடந்த அந்த பாலங்கணத்துல கடந்த அமைச்சரையும் கையை பிடிச்சு தூக்கிட்டார். அவர்கிட்ட அந்த சம்பவத்தை சொன்னார், இந்த மாதிரி நல்ல வேலை நீ சொன்ன மாதிரி என்னுடைய விரலில் உண்டான காயம் கயிறாக தான் போயிடுச்சு. அவர் சொன்னாரு, நீங்க என்ன தள்ளி விட்டதும் நன்மையா தான் போச்சு, இல்லைன்னா என்னெல்லாம் பிடிச்சி அறுத்துப்பானுவா, நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். அப்ப என்னை நீங்கள் தள்ளி விட்டதும் கயிறாக போயிடுச்சு. அப்ப எல்லாமே கயிறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூமின்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலும் அதுவும் கயிறு, நாம நினைக்காதது நடந்தாலும் அதுவும் கயிறு. ஒப்பந்தத்தில் கையெழுத்தான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமை களையும்படி சொன்னார்கள். இஹ்ராமை களைவதற்கு சஹாபாக்கள் கொஞ்சம் யோசித்தார்கள். இப்படியாவது மக்காவுக்கு போயிட மாட்டாமாங்கிற ஆசையில கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க. நபி அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் ஆலோசனை கேட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், நாயகமே நீங்கள் முதலில் இஹ்ராமை களைவதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சஹாபாக்கள் எடுத்து விடுவார்கள். அருமை தாய்மார்கள், இது மாதிரி சமயத்தில் இஸ்லாத்திற்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள்.
சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் விதமாக அற்புதமான நேரத்தில் சரியான ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம் தான். காரணம், தாய்மார்கள், பெண்கள், மனைவிமார்கள் அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய வார்த்தைகளை மதிப்பதும் சில சமயம் நமக்கு அவசியம்தான். எல்லா நேரத்திலையும் நம்ம மட்டும்தான் சரியா பேசுவோம் என்று எண்ணிக்கிட்டு கூடாது. ஏன் அல்லாஹ் நினைத்திருந்தால் நாயகத்திற்கு ஜிப்ரீல் வழியாக சொல்லியிருக்கலாமே. அடிக்கடி வகையை கொண்டு வர்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது வந்து அல்லாஹ் சொன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய அந்த மொழிகளை களைவீர்களா, சஹாபாக்கள் அதற்கு பின்பு களைவார்களா அப்படின்னு ஜிப்ரீல் வந்திருக்கலாமே. ஏன் நபியவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல போய் சோகமாக நிற்க, உம்மு சலமா ஏன் சோகம் என்று கேட்க, இது போல சஹாபாக்கள் இஹ்ராமை களைய மாட்டேங்கிறாங்க என்று சொல்ல, உம்மு சலமா அவர்கள் அற்புதமான ஆலோசனை வழங்கக்கூடிய தோற்றம் ஏனென்றால் உலகம் உள்ளவரை முஸ்லிம் சகோதரர்கள், இஸ்லாமிய மக்கள் சில பல விஷயங்களை மனைவியிடத்தில் கலந்து ஆலோசித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். மேலான பெரியவர்களே, அதற்கு பின்பு இஹ்ராமை கலைந்து விட்டு எல்லோரும் திரும்ப வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன நாயகமே, நாம் ஹக்கில் இருக்கிறோமா இல்லையா? நாம் ஹக்கில் இருக்கிறோமா இல்லையா? ஏன் நம்ம எல்லாத்துக்குமே அப்படியே பணிஞ்சுக்கிட்டு வரணும்? அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஏன் தலையாட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உண்மையான கோபம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லா சஹாபிகளுக்கும் அது இருந்துச்சு. உமர் வந்து வெளிப்படுத்திட்டார், வார்த்தையில கேட்டுட்டார், அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், நாம் ஹக்கின் மீது அவர்கள் பாத்திலின் மீதும் இல்லையா? ஆமா, நாம் ஹக்கில் தான் இருக்கிறோம். இப்ப என்னதான் நாயகமே? உமரே அமைதியாக இருங்கள், அன அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொன்னார். அந்த ஒற்றை வார்த்தை பதில் தான். நீங்க எதுவும் பேசாதீங்க, நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள், ஆனால் நான் இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவின்படிதான் இப்பொழுது நடக்கிறேன் என்று சொன்னார்கள். அதே கோபத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அவரும் அதே மாதிரி சொன்னார். நாயகத்திற்கும் அபூபக்கருக்கும் பல சமயங்களில அப்படியே வேவுல் எடுத்து ஒத்து போயிருக்கு. அது ஒரு நல்லதொரு நட்புக்கு அடையாளம். உலகத்தில் நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அது வழிவகுக்கும். மேலான பெரியவர்களே, அதை அடுத்து அப்படியே திரும்ப வரும்போதுதான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த இன்னா ஃபத்ஹனாலக ஃபத்ஹம் முபீனா என்கிற சூரத்துல் ஃபத்ஹ் முழுவதும் இறங்கியது. எந்த காபிர்கள் ஒப்பந்தத்தினுடைய அந்த பேப்பரிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதுவதற்கு சம்மதிக்கவில்லையோ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த சூறாவிலே கடைசி ஆயத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி என்கிற ஆயத்தை கொண்டு முடித்தார். ஆரம்பத்தில் கிராத் ஓதிய மௌல்வி கூட அந்த ஆயத்தை ஓதினார், முஹம்மது ரசூலுல்லாஹ். சூரத்துல் ஃபத்ஹில் வரக்கூடிய ஒரு முழுமையான ஆயத். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபத்ஹை இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அதை ஓதி காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நம்ம இப்படி ஒரு ஒழுங்கீனமாக நாயகத்திடத்தில் பேசிவிட்டோமே என்று வருத்தப்பட்டு, அதற்கு பின்பவர்கள் மௌத்து வரை நிறைய தர்மங்களும் நிறைய நஃபிலான நோன்புகளும் வைத்து நஃபிலான தொழுகைகள் தொழுது அல்லாஹ் இடத்தில் பாவமன்னிப்பு தேடினார்களாம். யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் இப்படி பேசிவிட்டேன் என்று. மேலான பெரியவர்களே, இது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது தெளிவான வெற்றி என்று சொல்கிறான். தெளிவான வெற்றியாக இது எப்படி ஆகிறது? ஒரு 4 கண்ணோட்டத்திலே இந்த ஒப்பந்தம் என்பது வெற்றி தான், தோல்வி அல்ல, இறங்கும் முகம் அல்ல, அது ஏற்றமான முகம்தான், அது ஏற்றம் தான் என்பதை நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் மற்றும் முஹத்திஸீன்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருவார்கள். நம்பர் 1, அதுவரை ஹிஜ்ரி 6 வரை முஸ்லிம்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத காபிர்கள் இறங்கி வந்தார்கள். தூதுக்குழுவின் வழியாக பேச்சுவார்த்தை நடத்திற்காக இறங்கி வந்தார்களே, அதுவே அவர்களின் இறங்குமுகம், முஸ்லிம்களின் ஏறுமுகம். அதுவே அவர்களின் இறங்குமுகம், முஸ்லிம்களுடைய ஏறுமுகம். காரணம், பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் வரலாறுனால விளக்கலாம். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இறங்கி வர முன் வந்துட்டார். அப்ப முதல் கட்டமாக அவர்கள் முஸ்லிம்களையும் மதித்தார்கள். அப்ப முஸ்லிம்களின் மரியாதை அங்கிருந்து அப்படியே துளிர் விடுகிறது. அதற்கு முன்னால் வரை காபிர்களின் சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு மரியாதை இல்லை. அப்பொழுது முதல் கட்டமாக மரியாதை. இரண்டாவது, அதுகாலம் வரை, அது நாள் வரை காபத்துல்லாஹுடைய பொறுப்பு அந்த மக்களிடத்தில் இருந்தது. அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜி வ இமாரத்துல் மஸ்ஜிதுல் ஹராமி, என்ன நீங்கள் காபத்துல்லாஹுடைய அந்த பணிகளில் இருப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே, அதுவரை காபத்துல்லாஹுடைய ஆதிக்கம் அந்த காவிரிகளின் கையில் இருந்தது. இப்பொழுது அந்த ஆதிக்கம் முஸ்லிம்கள் கையில் வரப்போகிறது. எப்படி? நீங்க அடுத்த வருஷம் மக்காவுக்கு வரலாம் என்று அவர்களை அழைப்பு விடுத்தாங்க. இந்த வருஷம் தடுக்கிறோம், சரி, இந்த வருஷம் தடுத்தால் என்ன, அடுத்த வருஷம் வரத்தாலே செய்யும். இந்த வருஷத்தோட உலகம் அழிய போதா என்ன?
அடுத்த வருஷம் வரும்போது அவர்களே மக்காவுக்கு இன்வைட் பண்றார்கள், நீங்க வாங்க 3 நாள் உம்ரா செஞ்சுட்டு போங்க. அப்ப காபாவுடைய ஆதிக்கம் அவர்களின் கையில் இருந்து வருவது இது நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது, 10 ஆண்டுகள் சண்டை நிறுத்தம். உண்மையில முஸ்லிம்களுக்கு அடிக்கடி 1 ஆண்டு 2 ஆண்டாக சண்டைகள் நடந்ததில்லை. அவருடைய சொந்த வியாபாரங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல. இந்த 10 ஆண்டு சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று முஸ்லிம்கள் தங்களுடைய தொழில்களை, தங்களுடைய வியாபாரங்களை, தங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்கு மக்கா டு மதீனா, மதீனா டு மக்கா அவர்கள் அப்படியே பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு அழகான ஒரு தோற்றம், நல்ல ஒரு காட்சி, இங்கும் அங்கும் போகக்கூடியது, சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடியது. போன இடத்தில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து செல்ல வேண்டியது. நாம கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால கொரோனா வந்துச்சு. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப டைட் ஷெட்யூல்டா இருந்தோம், இல்ல வேலை அது இதுன்னு இருந்தோம். அந்த 1 வருஷம் அவ்வளவு பேர் ஊர்ல தான் இருந்தோம். எல்லாரும் சொந்த பந்தங்களோடு ரொம்ப அரவணைப்போடு பல நிகழ்ச்சிகள், பல சந்தோஷங்கள், பல வைபவங்களில் நாம் அப்படியே கலந்து கொண்டோம். அல்லாஹ் அக்பர். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நெருக்கமாக நாம் சொந்தங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த கொரோனாவிலே கிடைத்தது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் எங்கும் செல்ல விடாமல் நம்மை வீட்டிலேயே தக்க வைத்திருந்தான். அதுபோல இந்த 10 ஆண்டுகள் சண்டை நிறுத்தம் வந்ததும் அது ஒரு பெரிய ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதி அது தந்தது. சொல்ல போனால் அவர்கள் இங்கிருந்து அங்கே போகிற போது இஸ்லாத்தை பற்றி அந்த மக்காவில் உண்டான மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். 4வது, இஸ்லாம் மக்கா மதீனாவை கடந்து, அரபு மண்ணை கடந்து அகில உலகத்திற்கும் செல்வதற்கு அது வழிவகுத்தது. யோசித்து பாருங்கள், இது வெற்றியா இல்லையா? இன்னைக்கு நாமளும் எங்க இருக்கிறாங்க? அரபு நாட்டில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம். நம் வரை இஸ்லாம் வருவதற்கு ஹுதைபியா ஒப்பந்தத்தில் பெருமானார் பணிந்து போனது காரணமாக அமைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது காரணமாக அமைந்தது அகில உலகத்திற்கும் இஸ்லாம் பரவுவதற்கு. அதுவரை வெறுமனே 3000 மக்கள், அதற்கு பின்பு ஈராண்டிலே 10,000 மக்கள் ஆனார்கள். குறிப்பாக மக்காவின் மிக பெரும் வீரர்களாக இருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் தான் அல்லாஹ் தௌஃபீகை தந்தான். எந்த அளவுக்கு நபி அவங்க சொல்வாங்க, கத் அல்கத் இலைனா மக்கத்து அஃலாத கபிதிஹா, மக்கா தன்னுடைய ஈர கொலைகள் மூவரை நம்மிடத்தில் தந்துவிட்டது என்று சொல்வார்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹுதைபியாவின் மூலமாக தெளிவான வெற்றியை கொடுத்தான். இங்கே நாம் முஸ்லிம்களாக, முஃமின்களாக, தொழுகையாளிகளாக அமர்ந்திருப்பதின் பின்னணியிலே ஹுதைபியாவினுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை காரணமாக இருக்கிறது. தௌராத் உட்பட எல்லா வேதங்களிலேயும் நாயகத்தின் ஒரு தன்மை இப்படி எழுதப்பட்டிருக்கும். எதிராளிகள் எவ்வளவு கோபப்பட்டாலும் நபியிடத்திலிருந்து சகிப்புத்தன்மை தான் வெளியாகுமா? வலா யஸீது ஷித்தத்துல் ஜஹலி இல்லா இல்மன், அவர்களுக்கு கடுமையான மடத்தனமாக நடப்பது என்பது அது சகிப்புத்தன்மை தான் அதிகப்படுத்தும். சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். இறுதியாக ஒரு உறுதியான வரி என்னவென்றால், யுத்தத்திலே ஜெயிப்பது வெற்றி அல்ல, வாதத்திலே ஜெயிப்பது வெற்றி அல்ல, ஏன் பரீட்சையில் ஜெயிப்பது கூட வெற்றி அல்ல, கொள்கையில் ஜெயிப்பதுதான் வெற்றி. தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து இதை விட்டுத்தர மாற்றோம் என்று இருக்கிறோமே, அதுதான் உண்மையான வெற்றி. மேலான பெரியவர்களே, அந்த வெற்றியில் நாம் இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்மை கியாமத் நாள் வரை நம்மையும் நம்முடைய சந்ததிகளை அந்த கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய இஸ்லாத்திலேயும் ஈமானிலேயும் அதன் அமல்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணாதிசயங்களிலேயும், குறிப்பாக பிரச்சனைகளின் போது அந்த பிரச்சனைகளை அணுகுவதிலே அறிவார்ந்த முறையில் அணுகக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற நல்ல துஆக்களோடு, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹ்வை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீகை தந்தருள்வானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டும் சிரமங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பயணங்களின் போது அல்லாஹ்வே நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் மேலும் கீழும் பாதுகாவலனாக வந்தருள்வானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்கள் விட்டும் அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாத்தருள்வானாக என்கிற நல்ல துஆக்களோடு உங்கள் அனைவரின் துஆ